நானோ நீயோ கர்ப்பப்பையில் இருக்கும் போது நாம் போகிற பாதைகளும் சாகப் போகிற இடமும் நேரமும் நம் மண்டை ஓட்டுக்குள் திணிக்கப்படுகின்றன. நாம் எங்கே போனாலும் எப்படி வாழ்ந்தாலும் அது இறைவன் விதித்ததே. மனதின் சிந்தனை போக்கு எப்படி வேண்டுமானாலும் போகலாம். ஆனால் அது நடப்பதும் நடக்காததும் நம் விதிக்கோடுகளில் அடங்கி இருக்கிறது. ஊழிற் பெருவலி யாவுள மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்றான் வள்ளுவன். ஊழ் என்பது பூர்வ ஜென்மத்தையும் விதியையும் குறிக்கும். பூர்வ ஜென்மத்தின் எதிரொலியைக் கொண்டே அந்த ஜென்மத்தின் விதி நிர்ணயிக்கப்படுகிறது. அதனை ஊழ்வினை உறுத்து வந்தூட்டும் என்றான் இளங்கோ. போன ஜென்மத்தில் உன் விதி பாவம் செய்யும்படி விதிக்கப்பட்டிருந்தால் அதற்கான பரிகாரம் இந்த ஜென்மத்தில் எழுதப்படுகிறது. ஆகவே விதியின் கோடுகள் தாம் நம்மை ஆட்சி செய்கின்றன என்பது இந்துக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. நாம் எண்ணியது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் எண்ணாதது நடந்தாலும் யாவும் நம் விதி ரேகைகளின் விளைவே. முயற்சி 1/4 பங்கு, விதியின் ஒத்துழைப்பு 3/4 பங்கு. எல்லாவற்றுக்கும் கால நேரம் வர வேண்டும் என்கிறார்களே இந்துக்கள். அதற்கு என்ன காரணம்? இன்ன காரியங்கள் நமக்கு இன்ன காலங்களில் நடக்கும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். நினைவுகளின் மயக்கத்தை விதி ஒழுங்குபடுத்துகிறது. 2வது உலக யுத்தத்தின் போது ஹிட்லருக்கு இருந்த வசதியும் ஆயுத பெருக்கமும் வேறு எந்த நாட்டிலும் இல்லை. ஒரே நாளில் போலந்தை பிடித்தார். வெறும் மிரட்டலிலேயே செக்கோஸ்லோவேக்கியாவை பிடித்தார். குண்டு போடாமலேயே பிரான்சை பிடித்தார். அவன் விரும்பியிருந்தால் ஐரோப்பாவையும் 6 நாட்களிலேயே பிடித்திருக்கலாம். வெறும் வாய்வேட்டுக்களையே விட்டுக் கொண்டிருந்த எதிரிகளை அவன் கனடாவுக்கு துரத்தி எடுத்திருக்கலாம். அகில ஐரோப்பாவையும் பிடித்துவிட்டால் உலகத்தில் ஐரோப்பிய நாடுகளுக்கு காலனிகளாக இருந்த ஆசிய, ஆப்பிரிக்க, அரேபிய நாடுகள் அத்தனையும் குண்டு போடாமலேயே அவன் கைக்கு வந்திருக்கும். அமெரிக்கா, சோவியத் யூனியன் இரண்டையும் தவிர மீதி உலகம் அவன் கைக்குள் விழுந்திருக்கும். இது சுலபமாக நடந்திருக்கக்கூடியது. ஆனால் விதி ஹிட்லரின் ஆணவத்தை ஆட்சி புரிந்தது. பிரிட்டனை கோழிக்குஞ்சு என்றவன் கேலி செய்துவிட்டு யானையை சாப்பிட்டால்தான் என் பசி அடங்கும் என்று சோவியத் யூனியனுக்குள் நுழைந்தான். அவனது சவக்குழி அங்கேதான் தோண்டப்படுகிறது என்று விதி சிரித்தது. சோவியத் யூனியனின் பருவகாலத்தில் அவன் சிக்கி சிக்கி இழுபட அமெரிக்காவும் பிரிட்டனும் தங்களை தயார் செய்து கொண்டு விட்டன. எச்சரிக்கையாக இருந்திருந்தால் உலகத்தையே ஆண்டிருக்கக்கூடிய ஹிட்லர் தன் பிணத்தை கூட பிறர் பார்க்க முடியாதபடி இறந்து போனான். உலக வரலாறுகளை கூர்ந்து கவனியுங்கள். விதியை மரியால் வெல்லலாம் என்று சில பேர் பேசுவது உண்டு. வெல்லலாம். அப்படி நீ வென்றுவிட்டால் நீ வெல்லுவாய் என்பதே உன் விதியாக இருந்திருக்கும். அதுதான் முடிவே தவிர அந்த விதியிலே இல்லாத ஒன்று உன் மதியிலே தோன்றியதாக அர்த்தமல்ல. ஒன்று சொல்வேன், யாரையும் எவரையும் எந்த வீட்டையும் எந்த நாட்டையும் சாட்டையில்லா பம்பரம் போல் ஆட்டி வைக்கிறான் இறைவன். இறைவன் என்று ஒருவன் உண்டா இல்லையா என்ற விவாதத்திற்கு வருவதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புவேன். தெற்கே ஒரு பகுதியில் மழையே இல்லாமல் பூமி காய்ந்து போய் கிடக்கிறது. வடக்கே ஒரு பகுதியில் மழையினாலே வெள்ளக்காடுகள் பெருகி கிராமங்களை அளிக்கிறது. அந்த தண்ணீர் இங்கே வந்தால் இந்த கிராமம் பிழைக்கும். அந்த தண்ணீர் இங்கே வரவில்லையே. பருவத்தாலே ஆண்டவன் 2 பிரிவுகளை உருவாக்குகிறார். மழை இல்லையே என்று எண்ணுகிறவன் அவனை நினைக்க வேண்டும். ஐயோ இவ்வளவு மழையா என்று எண்ணுகிறவனும் அவனை நினைக்க வேண்டும். தண்ணீர் இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை என்று ஏங்குகிறோம். கடற்கரையில் வாழுகின்ற மக்களும் ஏங்குகிறோம். கடலிலே நிறைய தண்ணீர் இருக்கிறது. கடல் நீரையே குடிநீராக்கி இருக்கலாம் அல்லவா? கடல் நீரே குடிநீராய் கடவுள் படைத்திருந்தால் அடிநீரை தேடி என்ற அரசாங்கம் செலவு செய்யும். கடலிலே தண்ணீரும் இருக்க வேண்டும். அது குடிக்க முடியாமல் உப்பாகவும் இருக்க வேண்டும். மனிதன் அதை பார்த்துக் கொண்டே தண்ணீர் தண்ணீர் என்று ஏங்க வேண்டும். தண்ணீர் இருக்கும் இடத்தை தேட வேண்டும். பூமியை தோண்ட வேண்டும். தோண்டி அந்த தண்ணீரை எடுக்க வேண்டும். ஒரு தண்ணீரை எடுப்பதற்கே ஒரு மனிதன் இவ்வளவு சிரமப்பட வேண்டுமானால் என்னை அடைவதற்கு நீ எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கும் என்று காட்டுவதே ஆண்டவனுடைய படைப்பின் மூல நோக்கமாகும். ஆண்டவனுடைய படைப்பின் ஒவ்வொரு ரகசியத்தையும் புரிந்து கொண்டவர்கள் யாரும் கிடையாது. இந்து மதத்தின் முழு விவரங்களையும் நான் சொல்ல ஆரம்பித்தால் இது போதாது. போதாது என்பது மட்டுமல்ல, எனக்கு ஆயுள் போதாது. சின்ன எறும்பு இவ்வளவு பெரிய மனிதனை கடிக்கிறது. அந்த எறும்பே என் கண்ணுக்கு தெரியவில்லை. அதற்கு 2 பல்லும் இருக்கிறது. இந்த சிருஷ்டி எப்படி உருவானது, யாராலே உருவாக்கப்பட்டது என்று எண்ணும் போது எனக்கு வியப்பு மேலிடுகிறது. வகை வகையான பூச்சிகள், இவற்றை சிருஷ்டித்தவன் யார்?
இதற்கு ஒரு மூலம் இருக்க வேண்டும் அல்லவா? இந்த பூச்சியை உண்டாக்கியது முட்டை, அந்த முட்டையை உண்டாக்கியது இன்னொரு பூச்சி என்று பேசிக்கொண்டே போனால் அந்த முதல் பூச்சியை, அந்த முதல் மூலத்தை உண்டாக்கிய மூலம் எது? அதுதான் ஆதி மூலம் என்றான் இந்து. எல்லா மூலத்திற்கும் மூலமாக முளைத்தெழுந்த விதை அதுதான். அந்த விதையிலே இருந்து கிளைத்தெழுந்ததுதான் மற்றவை என்பதாலேதான் அவர் அதை குறிப்பிட்டார். இப்படி எல்லாமே ஆண்டவனுடைய இயக்கம்தான் என்று நம்புகிற இந்து விஞ்ஞானத்தை மறுத்தானா வெறுத்தானா? சொல்லப்போனால் விஞ்ஞானத்தின் அடித்தளமே இந்து மதம். மேகம் கடலுக்கு சென்று தண்ணீரை எடுத்து அதை பூமிக்கு கொண்டு வந்து மழையாக பொழிகிறது என்று நமக்கு சொல்லித் தந்தவர்கள் யார்? பள்ளியில் படிக்கும் மாணவனை கேட்டால் ஆங்கிலேயர்கள் கற்றுத்தந்த விஞ்ஞானம் என்றுதான் அவன் பதில் சொல்லுவான். ஆனால் இந்த விஞ்ஞானம் ஏறக்குறைய 1100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்துக்கள் சொன்ன விஞ்ஞானம். அதிலேயும் ஒரு பெண் பாவை சொன்ன விஞ்ஞானம். மேகம் கடலிலே இருந்து தண்ணீரை எடுத்துத்தான் மழையாக பொழிகிறது என்பதை விஞ்ஞான கருவிகள் ஏதும் இல்லாத காலத்திலேயே எடுத்து காட்டியவர் கோதை நாச்சியார் என்கின்ற ஆண்டாள். ஆடி மழை கண்ணா ஒன்று நீ கை கரவே